Hey guys, this is Jakir and welcome back to Trade Insider and it's your free trading school. எய்தர் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருந்தாலும் சரி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் உங்களோட ஃபண்டமெண்டல்ஸை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி நீங்கள் கரெக்டான பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் மார்க்கெட்டோட வெரி வெரி பேசிக்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்க ஒரு பிளேஸ். இப்போ இன்டர்நெட்லேயே ஈஸியாக ஷேர்ஸை ட்ரேட் பண்ண முடியுது. அப்போ முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லைனா ஒரு பாண்டோ போட்டு தான் வாங்குவாங்க. இது கம்ப்ளீட்டாகவே மெட்டீரியல் பேஸ்டாக தான் இருக்கும். இயர்ஸ் போக போக இதில் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகி இது கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக மாற்றணும்னு டிசைட் பண்ணாங்க. அதாவது மெட்டீரியலாக இருக்கிறத டீமெட்டீரியலைஸ்டாக மாற்றணும்னு டிசைட் பண்ணாங்க. இதனால தான் நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். அதுதான் டிமெட் அக்கௌண்ட். இந்தியாவில் 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. நம்ம ஒரு நார்மல் ஸ்டாக் புரோக்கரில் எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லா ஆர்டர்ஸும் இவங்கக்கிட்ட தான் போய் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ராசஸில் எந்த ஒரு ஸ்கேம்ஸும் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் ரெகுலேட்டர்ஸோட ஒர்க். அந்த ரெகுலேட்டர் பாடி தான் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நம்ம வாங்குகிற எல்லா ஷேர்ஸும் சிடிஎஸ்எல் ஆர் என்டிஎஸ்எல் மாதிரி டெபாசிட்டரியில் தான் போய் சேவ் ஆகும். இதுதான் நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் நம்மளோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு கரெக்டான ஸ்டாக்கில் கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணால், எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸில் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப பெருசாக கிடச்சிருக்கும். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி டிசம்பர் 2014 1 lakh rupees ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இப்போது 5.15 lakhs ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி தப்பான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய கேபிட்டலும் மேசிவாக குறைஞ்சிரும். தப்பான நேரத்தில் எஸ் பேங்க்கில் 400 rupeesக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இப்போ ஜஸ்ட் 20 rupeesக்கு வந்திருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி வெல்த் பில்ட் ஆகுதோ அதே மாதிரி வெல்த் குறையிறதுக்கும் சான்சஸ் அதிகம். இந்த ரிஸ்க்ஸை குறைக்கிறதுக்கு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணணும். பட் எல்லாத்துக்கும் மேலே சரியான டெசிஷன்ஸ் எடுக்கணும். எப்படி ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணுறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டியது சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் ப்ரைஸ் மேலே வரத்துக்கும் கீழே போகிறதுக்கும் இருக்கிற மெயினான ரீசன். ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறவங்களை விட பை பண்ணுறவங்க அதிகமாக இருந்தால் இங்கே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸும் கூடவே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பை பண்ணுறவங்களை விட செல் பண்ணுறவங்க அதிகமாக இருந்தால் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் ஃபால் ஆகும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதில் எப்படி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. ஒரு ரியல் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நம்ம டாடா மோட்டார்ஸை பார்த்துருக்கோம். சடனாக ஒரு நியூஸ் வருது, டாடா மோட்டார்ஸ் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ் வந்த உடனே இன்வெஸ்டர்ஸ் வேகமாக போய் அந்த ஷேர்ஸை வாங்குவாங்க. இங்கே ஸ்டாக்ஸோட சப்ளை இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் அதை வாங்குறதுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. ஸோ ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக மேலே போகும். இந்த மாதிரி ப்ரைஸ் மேலே மட்டும்தான் போகுமானா கிடையாது, கீழேயும் வரும். எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட்டில் ஏதாவது ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ரெகுலேஷன்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக் கம்பெனியை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த கம்பெனியிலேருந்து இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணிடுவாங்க. இது ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக குறையும். COVID-19 கிரைசிஸில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இதுதான் ஒரு பர்ஃபெக்டான சப்ளை அண்ட் டிமாண்ட். கோவிட் வந்தப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் பயந்து அவங்க ஷேர்ஸை ஃபாஸ்ட்டாக செல் பண்ணாங்க. யூஷுவலாக இருக்கிற சப்ளை விட பல மடங்கு அதிகமாக சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இந்த சப்ளைஸ் தேவைப்படுற டிமாண்டை விட ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ப்ரைஸ் ரொம்ப ஃபால் ஆயிடுச்சு. இதனால் நிஃப்டி 50 12,000 பாயிண்ட்ஸ்லேருந்து ஜஸ்ட் 7,600க்கு வந்துருச்சு, அதுவும் வித்தின் 2 months. இந்த கிராஷில் நம்ம பார்க்க வேண்டியது 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் இஸ், இங்கே பயத்தில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செல் பண்ணதுனால தான் சப்ளை இங்கே இன்க்ரீஸ் ஆச்சு. இதனால தான் ப்ரைஸ் ரொம்ப கீழே வந்துச்சு. அண்ட் செகண்ட் திங் இஸ், இந்த டிப்க்கு மார்க்கெட் வரத்துக்கு யூஷுவலாக சான்ஸே இல்லை. ஸோ இங்கேருந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் ப்ரைஸ் அகெயின் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு ட்ரேடராக இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுவும் ப்ரைஸ் சார்ட்லேயே. சிம்பிளாக சொல்லணுன்னா, சப்ளை ஜோனுக்கு மார்க்கெட் வரும்போது செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸை கீழே தள்ளுவாங்க. அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கு போகும்போது பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸை மேலே புஷ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸுக்கு வரலாம். நம்மளால் சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் ப்ரைஸை நம்ம சேஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டிமாண்ட் அதிகமாகும்போது பை பண்ணணும் அண்ட் சப்ளை அதிகமாகும்போது செல் பண்ணணும். ஒரு டைமும் ப்ரைஸ் டிமாண்ட் ஏரியாவுக்கு வரும்போது ப்ரைஸ் அகெயின் மேலே போகணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நியூஸ் ஆர் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஆர் குளோபல் இன்சிடென்ட்ஸ்
இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸை இன்னும் கீழே போக வச்சிரும். மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எங்கே பையர்ஸ் இருக்காங்க அண்ட் எங்கே செல்லர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே நம்மளால் ட்ரேட்ஸை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அண்ட் ப்ராஃபிட்ஸ்க்கான சான்சஸும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட் எப்போவுமே போகாது. இதனால தான் அனலைஸ் பண்ணும்போதே கூடவே சேர்த்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாய் நம்ம நெக்ஸ்ட் லேர்ன் பண்ண போகிறதே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்டில் தென், திஸ் இஸ் ஜாகீர் சைனிங் ஆஃப். பை.